நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து தமிழ்நாட்டுல என்னெல்லாம் நடக்குது, என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு டே டு டே அப்டேட்ட குடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, பல விஷயங்கள் இருக்கு. அதுல குறிப்பா ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம உதயநிதி அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. என்னன்னா, ம். நெல் பயிர்லாம் முளைக்கவே இல்ல. இபிஎஸ் சும்மா சொல்றாரு. ஏதோ பேசணுன்றதுக்காக பேசுறாரு அப்படின்ற மாரி இவர் டெல்டாக்கு போயிட்டு பேசினத நம்மளே பார்த்திருந்தோம். மத்திய குழு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெல்டாக்கே ஆய்வு பண்ணியிருக்காங்க. அவங்க ஆய்வு பண்ணும்போது, அந்த நெல்லு ஃபுல்லா வண்டு, பூச்சி, எறும்பா இருக்கு. அந்த லட்சணத்துல தான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசு கொள்முதல் நிலையங்கள்லாம் இருக்கா அப்படின்ற மாரி பல கேள்விகள கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். முதல்ல பார்த்தேன் அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு முதல்ல ஆரம்பிக்கும்பொழுதே சிபிஐ விசாரணைக்கு மாத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துல மனு குடுத்தாங்க. அது கொஞ்ச நாள் நீடிட்டு போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா சிபிஐ விசாரணைக்கு மாத்துங்க. எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்தது. சிபிஐ விசாரணைக்கு மாத்துனாங்க. இப்ப மறுபடியும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மறுபடியும் அந்த வழக்கு விசாரிக்கிறத நிறுத்துங்க. சிபிஐ விசாரிக்க கூடாது அப்படின்ற மாதிரியான மனுவும் மறுபடியும் குடுத்திருக்காங்க. இதுல இருந்து திமுக அரசு என்ன நிரூபிக்க ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் வருது. ஏன்னா, ஆல்ரெடி ஏ1 குற்றவாளி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க. அதான் குற்றவாளி இறந்துட்டார்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? ஏன் உங்க கட்சி நிர்வாகி இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பயப்படுறீங்களா? அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டுட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம நேத்துக்கே நம்ம பேசியிருந்தோம். நம்மளுடைய முதல்வர் கார்த்திகா கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகாக்கு வெறும் 25 லட்சம் தான் கொடுத்திருந்தாரு. ஆந்திராவை சேர்ந்த குகேஷுக்கு 5 கோடி கொடுத்திருந்தாரு அப்படின்றத பத்தி நேத்துக்கே நம்ம பேசணும். நம்முடைய எடப்பாடி அவர்கள் அந்த பெண்ணை கூப்பிட்டு அழைச்சி பாராட்டினதோடு இல்லாம இவங்க சார்பா அதிமுக சார்பாவும் சரி அவங்களுக்கு பரிசு தொகை அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, லைக் அவங்கள மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் இங்க இருக்காங்க, பல திறமைகளோட இங்க இருக்காங்க, அவங்களுக்கு அரசு சரியான சப்போர்ட் எதுவும் பண்றதில்ல. ஏன்னா விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிறதே உதயநிதி அவர்கள் தான். சோ நாங்க பல விஷயங்கள் மேம்படுத்தியிருக்கோம், என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே செஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ரியாலிட்டியில நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா, இங்கிருந்து இப்போ அதர் ஸ்டேட்டுக்கு இல்லை அதர் கண்ட்ரிக்கு போகணும்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் கூட கவர்மெண்ட் பார்க்கறது கிடையாது. எல்லாமே நாங்களா பார்த்துட்டு இருக்கோம். லைக் கடன் வாங்கி தான் அடுத்த ஸ்டேட்டுக்கு அடுத்த மாநிலத்துக்கு போகக்கூடிய அவலம் தான் இன்னுமே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுவே நம்ம அதர் ஸ்டேட்லலாம் போய் பார்த்தோம்னா அவங்களே கவர்மெண்ட் செலவுலயே மொத்த செலவையுமே ஏத்துட்டு இப்போ நம்ம ஊர்ல இருந்து ட்ரெயின்ல இப்போ வேற ஏதாவது ஸ்டேட்டுக்கு போறாங்க, ஒரு 3 நாள் 2 நாள் டிராவல் பண்ணி போறாங்கன்னா இப்போ அதர் ஸ்டேட்லாம் ஃபிளைட்ல அங்க வந்துரும். ஸோ இவங்க டிராவல் பண்றதுலே பாதி டயர்ட் ஆயிடும். இதுக்கப்புறம் எங்கிருந்து கேம் ஆடுறது, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இன்னுமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்காக ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க. இப்போ இதுல நம்ம குறிப்பா இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். 2021 தேர்தல் நெருங்கி வரும்போது தேர்தல் அறிக்கையில ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. என்னன்னா, சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஆனா அதை நிறைவேற்றினாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஸோ இன்னமுமே அது விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்களுமே கேட்டிருப்பாரு, நீங்க வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு 505 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கீங்க, அதுல எத்தனை நிறைவேற்றிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அந்த வாக்குறுதி லிஸ்ட்டை நான் எடுத்து காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான அந்த பிடிஎஃப் காப்பியை கையில வச்சிருக்காரு. கையில வச்சுட்டு ஒன்னு ஒன்னா படிக்கிறாரு. அந்த வாக்குறுதி கொடுத்த மாதிரியே நமக்கு ஞாபகம் இல்லை. ஓ, இதெல்லாம் கொடுத்தாங்களா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளேயே வருது. அப்ப இதெல்லாம் ஏன் செய்யல அப்படின்ற மாதிரியான கேள்விகள் திமுக அரசு கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது. அதை அவர் கேட்டுட்டு இருக்காரு. நீங்க இந்த மாதிரி ஃபேக்கா ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? உங்களால செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சா மக்களுக்கு வாக்குறுதி கொடுங்க, செய்ய முடியாத அப்படின்ற பட்சத்துல எதுக்கு வாக்குறுதியா கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளை கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த மகளிர் உரிமை தொகை இருக்கு இல்லையா, இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. 2021லயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டா கிடையாது. ரொம்ப அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறமா அதிமுக தரப்புல இருந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறமா 2023ல இருந்து தான் கொடுக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த 2024 முடிஞ்ச உடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னன்னு கேட்டோம்னா நிதி பற்றாக்குறை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அதாவது இந்த மகளிர் உரிமை தொகை இருக்கு இல்லையா, அத ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருப்பாரு. மக்களுடைய பணம், வரி பணம் வருது இல்லையா, அதுல இருந்து தான் மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்களை நாங்க செய்யறோம் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை சொல்லியிருப்பாரு. அப்ப இன்னுமே நம்ம வரிப்பணம் கேட்டுட்டு தானே இருக்கோம். ஏன் நமக்கு இந்த உரிமை தொகை, இந்த சலுகை எல்லாம் ஏன் வரமாட்டேங்குது? அப்ப அந்த பணம்லாம் எங்க போகுது அப்படின்ற மாதிரியான கேள்விகளையும் வச்சிருந்தாரு. நீ சொன்னதுதான், இவங்க பட்ஜெட் போடும்பொழுதே இத்தனாயிரம் கோடி நாங்க நிதி ஒதுக்குறோம், இவ்வளவு மகளிருக்கான உரிமை தொகைக்காக நிதி ஒதுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்ல இருந்து இப்போ இவங்க பட்ஜெட்ல போடுறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க, எத்தனை பெண்களுக்கு நம்ம கொடுக்க போறோம் தமிழ்நாடு முழுக்க அப்படின்றது கணக்கு எடுத்துட்டு அவங்களுக்கு 5 வருஷத்துக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படின்றத இவங்க அந்த பட்ஜெட்ல கோட் பண்ணியிருக்கணும். அதை
அதை அப்ப விட்டுட்டு இப்ப வருஷம் மாத்திக்கலான்ற பேர்ல இவங்க ஒண்ணு பண்றாங்க. அதனால மட்டும்தான் நிதி பற்றாக்குறை ஏற்படுது. ஏன்னா நம்ம வரி பணத்துல தான் கொடுக்குறாங்க அப்படின்றது ஆப்வியஸா தெரியுது. அப்படி இருக்கும்போது எதுக்காக மக்களை ஏமாத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது மட்டும் இல்லாம இவங்க கொடுக்குற இந்த சலுகை அப்படின்றது முழுக்க முழுக்க பெண்களை சுத்தி தான் இருக்கு. ஏதோ கொஞ்சம் இந்த மகளிருக்காக உரிமை தொகை கொடுக்குறோன்றாங்க, பெண் குழந்தைங்களுக்கு வந்து புதுமை பெண் திட்டம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஒரு 1000 ரூபாய், முழுக்க 1000 ரூபாய் வச்சு மட்டும்தான் இவங்க ஒரு பாலிடிக்ஸ் அப்படின்றதே பண்றாங்க. அதுவும் எல்லாருக்கும் முழுசா போய் சேருதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுலயுமே மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இதுல வாக்குறுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்க எப்ப வாக்குறுதி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரியான கேள்விகளையும் வச்சாங்க. நாங்க தகுதியுள்ள பெண்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாங்க. ஆனா அந்த வாக்குறுதி பட்டியல் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா அதுல தகுதியுள்ள பெண்களுக்கு அப்படின்ற வார்த்தையே இருக்காது. அனைத்து பெண்களுக்கும் அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் இருக்கும். அப்ப இந்த திமுக அரசு வந்து மக்களை எந்த அளவுக்கு ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வாக்குறுதிகள் எடுத்து வாசிச்சு பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா இவங்க 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. நாங்க செய்யறோம், ஆட்சிக்கு வந்தா நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஆட்சியே முடிய போகுது. இன்னும் ஒரு சோஃபார் 2-3 மந்த் தான் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல என்னடா செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா ஒரு 10% கூட இல்ல. ஏன்னா நம்ம தொடர்ந்து இதை விமர்சனமா வச்சுட்டு இருக்கோம். 10% கூட இல்ல. ஆனா திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளா இருக்கட்டும், இல்ல திமுக இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களா இருக்கட்டும், அவங்க சொல்றது என்னன்னா நாங்க சொன்ன வாக்குறுதியும் செஞ்சிருக்கோம், சொல்லாத வாக்குறுதியுமே மக்களுக்காக நிறைவேற்றிருக்கோம், அதெல்லாம் நாங்க பட்டியல் போடணுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. லைக் பட்டியல் போடுங்கன்னு தான் நம்மளும் சொல்றோம். ஏன்னா அப்பதானே தெரியும் நீங்க 4.5 வருஷத்துல என்னென்னலாம் மக்களுக்காக செஞ்சிருக்கீங்கன்னு. அப்படி பார்த்தோம்னா ஒரு 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 5% கூட இருக்காது. அதை செஞ்சுட்டு 500% செஞ்ச மாதிரி விளம்பரம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவங்க மக்களுக்காக சொல்லப்பட்ட வாக்குறுதிக்கு இவங்க செலவு பண்ண பணத்தை விட விளம்பரத்துக்காக செலவு பண்ண பணம் அப்படின்றது தான் ரொம்ப அதிகம். ஏற்கனவே இவங்களுடைய ஆட்சியை வந்து திராவிட மாடல்னு சொல்லல, எல்லாம் விளம்பர மாடல் அரசு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நம்மளுடைய முதல்வர் வந்து 2026 தேர்தலுமே நம்ம தான் ஜெயிப்போம், ஜெயிச்சு திராவிட மாடல் 2.0 கொண்டு வருவோம் அப்படின்றாங்க. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா அது திராவிட மாடல் 2.0 இருக்காது, விளம்பர மாடல் 2.0 வேணா இருக்கலாம். திராவிட மாடல் ஒன்னே இங்க தாங்க முடியல, இதுல 2.0 வேற எடுத்துட்டு வரேன்னு இருக்காரு. அதுல என்னென்ன ஆட்டம் இருக்க போதோ தெரியல. சோ நம்ம இவ்வளவு விஷயம் சத்தமா பேசும்போது சத்தம் இல்லாம இன்னொரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா லைக் இப்போ சட்டசபை கூட்டத்தொடர் நடந்து முடிஞ்சதுல அதுல என்ன ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்னா பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா அப்படின்ற ஒரு விஷயத்த அமல்படுத்த போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ எல்லா காலேஜஸ்லயுமே வந்து எல்லா பிரைவேட் காலேஜஸ்லயுமே வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் கவர்மெண்ட் எய்டட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஷிஃப்ட் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் எய்டட்ல வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்கோ அதுதான் செல்ஃப் ஃபினான்ஸ்லேயே இருக்கும். கவர்மெண்ட் எய்டட்குள்ள வந்து நம்ம பெர்சன்டேஜை வச்சு மார்க்கை வச்சு கொஞ்சம் உள்ள வந்துடலாம். லைக் இப்போ செல்ஃப் ஃபினான்ஸுக்கு ஒரு 10,000 15,000 இருக்குன்னா கவர்மெண்ட் எய்டடுக்கு ஒரு 5,000 ரூபாய் தான் இருக்கும். ஏழை மாணவர்கள் வந்து பிரைவேட் காலேஜஸ்ல கூட படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இதன் மூலியமா நடந்துட்டு இருந்துச்சு. இந்த பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா இதை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா எல்லா காலேஜஸுமே தனியார் ஆக்க போறாங்க. அதாவது தனியார் கல்லூரி வந்து என்ன ஒரு ஃபீஸ் அமௌண்ட் நிர்ணயிக்குது அப்படின்னா அதை மட்டும்தான் எல்லா மாணவர்களுமே கற்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. லைக் இது எப்படி இருக்குன்னா எப்படி எடப்பாடி அவர்கள் வந்து ஏழை மாணவர்களும் மருத்துவர் ஆகலாம் அப்படின்றதுக்காக அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரோ அதன் மூலமா இன்னைக்கு காய்கறி கடை வச்சிருக்கவங்க, பூ விற்கிறவங்க, அவங்களோட பொண்ணு பிள்ளைங்க எல்லாம் கூட மருத்துவர் ஆயிருக்காங்க. அது எல்லாமே நம்மளே பார்த்துட்டு இருந்தோம். இவங்க கொண்டு வந்த இந்த பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா மூலமா யாருமே தனியார் கல்லூரிக்கு போகவே முடியாது. படிச்சா அரசு கல்லூரி, அப்படி இல்லையா வீட்டுல இருங்க வேலை பாருங்க அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தான் அது கொண்டு போகுது. அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு அப்படின்றது 100% கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடைக்காது. ஏன்னா இப்ப தனியார் மயமாக்கிட்டாங்க அப்படின்னா மாணவர்கள் வந்து படிக்கிறதே இங்க கஷ்டமாயிரும் அப்படின்றப்போ வேலை வாய்ப்பு அப்படின்றது அங்க கம்மியாயிரும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை வந்து பல்கலைக்கழக பேராசிரியர் சொல்லிட்டே தான் இருக்காரு. சமூக நீதி பேசுகிற தமிழ்நாடு அரசு சமூக நீதிக்கு எதிரான மாபெரும் குற்றத்தை இழைத்திருக்கிறது. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் யாருக்கும் தெரியாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஏமாற்றி அவசரமாக ஒரு அயோக்கியத்தனமான ஏழை மாணவர்களுடைய கல்வியை அடியோடு அழிக்கின்ற விதமாக பல்கலைக்கழக சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு உதவி பெறும் கல்லூரிகள், சாதாரண கல்லூரிகள் இல்லை, 75 வருஷம் 100 வருஷம் பாரம்பரியமிக்க கல்லூரிகள். அந்த கல்லூரியில் படித்தா தான் மாணவனுக்கு வேலை கிடைக்கும். எங்கேயோ மூலையில் இருக்கிற கல்லூரியில் படித்தா சர்டிஃபிகேட்டை மட்டும் வச்சுக்கலாம், வேலை கிடைக்காது. ஆனால் இவ்வளவு தரம் வாய்ந்த கல்லூரி ஒரு ஏழை மாணவன் 5,000 10,000 ஃபீஸ் கட்டி படிச்சிருவான். இனிமேல் அப்படிப்பட்ட வாய்ப்பு அடியோடு அழிந்து போகின்ற வகையில் ஏழை மாணவர்களே கல்வி கிடைக்கின்ற வாய்ப்பு அறவே
அடியோடு அழிக்கின்ற வகையில் தமிழ்நாடு அரசு இந்த சட்டத்தை போட்டிருக்கிறது. இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா, அரசு உதவி பெறும் கல்லூரிகள் எல்லாமே தனியார் பல்கலைக்கழகம் ஆயிரும். இனிமேல் கட்டணத்தை அந்த பல்கலைக்கழகம் பிக்ஸ் பண்ணிடுவான். மாணவர் சேர்க்கை இப்போ வந்து 69% கவுன்சிலிங் வழியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் நல்லா படிக்கிறவன் கவுன்சிலிங் வழியா உள்ள வந்துருவான். ஒரு பிஹெச்டி டெக்கு, சிஐடி, மதுரை தியாகராயா காலேஜ், இந்த மாதிரி காலேஜில் உள்ள போயிடுவான். இனிமேல் அப்படியான வாய்ப்பு கிடையாது. சென்னையில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், லைலா காலேஜ், தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த கல்லூரிகளில் ஏழை மாணவன் குறைந்த கட்டணத்தில் சேர முடியும். கட்டணம் மட்டுமில்ல, அந்த கல்லூரியில் சேரவே இனிமேல் முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. இது தமிழ்நாட்டிலே உள்ள ஒவ்வொரு ஏழை மாணவனுக்கும் அவனுடைய அடிவயிற்றில் அடித்த மாதிரி ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடனடியாக இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். கோவி செழியன் கல்வி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு? கல்வி வளர்ச்சிக்கு, ஆராய்ச்சி வளர்ச்சிக்கு. முட்டாள் அமைச்சர் அவர்களே, கல்வி வளர்ச்சியா? இதுவரை இந்தியாவில் எந்த தனியார் கல்லூரி ஆராய்ச்சியிலே, பல்கலைக்கழகம் ஆராய்ச்சியிலே சிறந்திருக்கிறார்கள்? எங்களை எல்லாம் ஏமாத்தாதீங்க. எந்த அறிவியல் வளர்ச்சியும் கிடையாது, எந்த கல்வி வளர்ச்சியும் கிடையாது. தனியார் பல்கலைக்கழகம், தனியாரினுடைய பணத்தை பெருக்குவதற்காக நீங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். எத்தனை கல்லூரியில் எத்தனை பணத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிந்து போய் கொண்டிருக்கின்றது. ஆதலால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களே, மிகப்பெரிய அபாயத்தை நீங்கள் தொட்டிருக்கிறீர்கள். மாணவர்கள் பெரும் திரளாக கூடி மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். இந்த சட்டத்தை நீங்கள் அடியோடு ரத்து செய்ய வேண்டும், வாபஸ் பெற வேண்டும் என்று இங்கே நாங்கள் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பாக கூடியிருக்கிறோம். எங்களோடு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினுடைய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், பேராசிரியர்கள், மாணவ செல்வங்கள் அனைவரும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். கோயம்புத்தூரிலே ஒரு நெருப்பை பற்ற வைத்திருக்கின்றோம். இந்த நெருப்பு நாளை சென்னையிலே பிடிக்கும், திருச்சியிலே பிடிக்கும், சேலத்திலே பிடிக்கும், திருநெல்வேலியிலே பிடிக்கும். தமிழ்நாடு முழுவதும் பற்றி எறிகின்ற வகையில் இந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக உருவாகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். தமிழ்நாட்டு முதலமைச்சரே, சமூக நீதி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. உடனடியாக இந்த சட்டத்தை நீங்கள் திரும்ப பெற வேண்டும். எங்களுடைய உணர்வுகளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். இது எங்களுடைய உணர்வல்ல, சாதாரண படிக்க வசதி இல்லாத ஒரு ஏழை மாணவனுடைய உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். இதோ ஆயிரக்கணக்கிலே பேராசிரியர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எல்லோருடைய கருத்தும் ஆதங்கத்தோடு, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க சம்பளம் வாங்கிட்டு போயிடுவோம். ஆனா எதிர்காலத்தில் இந்த மாணவ செல்வங்கள் சாதாரண கட்டணத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பு போய்விடுகிறது என்ற ஆதங்கத்தோடு இங்கே வந்திருக்கிறார்கள். பேராசிரியர்கள் வந்திருக்கிறார்கள், பேராசிரியர்கள் வந்திருக்கிறார்கள், மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தாமல் உடனடியாக எங்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சரை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இதற்கு அடுத்து பார்த்தா அப்படின்னா, இந்த விஷயத்தை கண்டிச்சு திமுக கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய விசிக கட்சியும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த சட்டத்திட்ட மசோதாவை திரும்பி வாங்கிக்கோங்க, இது மாணவர்களுக்கு வந்து கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியான பதிவு அவங்க எக்ஸ் வலைதளத்துல போட்டிருக்காங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? கூட்டணி கட்சிகளே இதை விரும்பல. இப்படி திமுக அரசு வந்து செய்யற எந்த ஒரு விஷயத்தையுமே கலந்தாய்வு செய்யாம அவங்களே முடிவெடுத்துட்டு போறதுனால கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு விரிசல் வந்துருமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது. ஆமா, தொடர்ந்து மக்களுக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி, பல கொடுமைகளை தான் இந்த திமுக பண்ணிட்டு இருக்குன்றத கண்கூட பார்க்க முடியுது. சோ இதே போல நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கான வீடியோல பார்க்கலாம். நன்றி.